அன்பான பிக் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு காதலில் வெற்றி அடையும் ஜாதகம் எது? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் லவ்க்கான சக்ஸஸ் சீக்ரெட் என்ன, அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் ஏன் நம்ம இந்த வீடியோவுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்? காதலில் வெற்றி அடையும் ஜாதகம் எது அப்படின்னா, நிறைய பேர் இந்த காதல் தப்பு தவறானது அப்படின்னு சொன்னாலும் இது இப்போ வந்த விஷயம் இல்லை. அதாவது இந்த உலகம் தோன்றிய வருஷத்துலேருந்தே இந்த காதல் அப்படின்றது ஒன்று இருக்குது. காதல் தவறானது ஒன்றும் இல்லை, அன்பு சார்ந்த விஷயம். இரண்டு, ஒரு ஆண் அல்லது பெண், ஒரு ஆண் மற்றும் பெண்ணுக்கு இடையான அன்பு, அதை தான் காதல்னு சொல்கிறாங்க. அதில் உண்மையான காதல், போலி காதல்கள்லாம் இருக்குது. அது ஜாதக ரீதியாக நம்மளுக்கு பார்க்க முடியும். சரியா? இது எதுக்கு இந்த வீடியோ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் அவங்க ஜாதகம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போல்லாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, லக்னம் என்னன்றது ஓரளவு பேசிக் அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்துடுச்சு. அப்போது லவ் அப்படின்றது எல்லாருக்குமே வரும். சில பேர் ஃபேட்டல் அட்ராக்ஷனோட போயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு லவ்வாக போயிடும். சில பேருக்கு இருக்கும், வெளியில் சொல்கிறதுக்கு பயம், சொன்னால் அதனால் பிரச்சனைகள் வருமா ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் ஆனால் இதை கெத்துக்காக சொல்லாமல் இருப்பாங்க வெளியில். இப்படி பல விஷயம் இருக்கிறதுனால இதை சொல்லலாமா வேணாமா, இருக்கா இல்லையா, காதல் திருமணம் பெஸ்ட்டா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா அப்படின்றது பல கான்வர்சேஷன் டிபேட்ஸ் போயிட்டுருக்கு. அப்படின்றப்ப இந்த காதலில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு எந்த ஜாதகத்துக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுபடி ஒன்று இருக்குன்னா ப்ரொசீட் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டார்டிங்லேயே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த வேலை நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயத்துல போய் மாட்டிக்காமல், அதாவது மனசஞ்சலத்தை அடையாமல், சூசைட் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்காமல் தப்பிச்சுக்கலாம்ல. அதுக்கான ஒரு வழிதான் இது. ஜென்ரலாகவே சுக்கிரன் என்ற இடம், சுக்கிரன் ஆட்சி பலம், உச்சம், சுக்கிர கர்மா, ராகு கர்மாலாம் வாங்கிட்டோம்னா அதர் ரிலீஜன், அதர் கேஸ்ட்டு, அது மாதிரி லவ் மேரேஜ் நடக்கும். சுக்கிர கர்மா இருந்தாலே அட்ராக்ஷன் இருக்கும், லவ் அஃபேர்ஸ் நிறைய வரும், நிறைய பேரை லவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அதனால் பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதுவும் சுக்கிர தசைலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஸோ இதனால் மனசஞ்சலம் பயங்கரமாக அதனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாமல், ஜாபுக்கு போக முடியாமல், பல பேர்கிட்ட திட்டு வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. ஒன் சைடு லவ்வில் நிறைய பேர் உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்குலாம் போகிறாங்க. ஓகேங்களா? அதுக்காக ஒரு வீடியோ தான் இது. சரி, என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் உங்களுக்கு லவ் வரும்? அது நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா, உங்களை தேடி அவங்க வருவாங்களா, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைமில் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா? இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் அவங்க லைஃப் லாங் பிரியாமல் வாழ்வாங்களா, அந்த மாதிரி ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்குது, அதே நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதினு சொன்னால் புரியாதுல்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை மீறியும் உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்லேயே அந்த உங்களுடைய லக்னம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம செக் பண்ணி சொல்லலாம். இல்லைனா நீங்கள் என்னை பர்சனலாக அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த டிஸ்பிளேல இருக்க நம்பர் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கா, நெக்ஸ்ட் லெவலில் ப்ரொசீட் பண்ணலாமா, இல்லை ப்ரொப்போஸே பண்ணாமல் கட் பண்ணிடலாமா அப்படின்றத நம்ம ஜாதகப்படி, உங்கள் ஜாதகப்படி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஜாதகத்தில் லக்னம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மீனத்தில் லேண்ட் போட்டிருந்தா அது மீன லக்னம். சரிங்களா? லக்னத்துக்கு
லக்னத்தை வச்சுட்டிங்களா, லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே 7ஆம் அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. 11ஆம் அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 விஷயம் தான் மெயினா. சரிங்களா? லக்னம், 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. ஏன் 5ஆம் அதிபதியை வந்து சொன்னா, லக்னம்ன்றது நீங்க, 7ஆம் அதிபதின்றது உங்களுடைய ஆப்போனன்ட், பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். 5ஆம் அதிபதி என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் 5ஆம் அதிபதி. அந்த பூர்வ புண்ணிய தொடர்பு இருந்தாதான் அந்த லவ் அஃபேர் வரும். சரிங்களா? அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நம்ம பார்க்கணும். அதில் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு நேர் 7ஆம் வீடு எது? 11ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. இப்போ இந்த 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டாலே அவங்களுக்கு கண்டிப்பாக லவ் ப்ரப்போசல் இருக்கும், லவ் அஃபேர் இருக்கும். அது இவங்க போய் அவங்க ஆப்போனண்ட்டை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணாங்களா, இல்லை ஆப்போனண்ட் வந்து இவங்களை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணாங்களா, இல்லை இவங்க வந்து அவங்கள லவ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வந்து இவங்களை லவ் பண்ணுறாங்களா, அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ 5, 11 தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, இருந்துச்சுனாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் லவ் அஃபேர் இருந்தே ஆக வேண்டும், இருந்திருக்கும். சரி, யார் ஒன் சைடா போத் சைடா அப்படின்னு எப்படி செக் பண்ணுவீங்க? எப்படி செக் பண்ணணும்னா, 5, 11ஆம் அதிபதி லக்னத்தோட தொடர்பு கொண்டால் நீங்க உங்களுக்கு லவ் அஃபேர் இருக்கும் யார் மேலேச்சும். அதுவே 5, 11ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டால் அவங்க உங்ககிட்ட, உங்க மேல வந்து லவ் அஃபேர் இருக்கும். அவங்க வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஆப்போனன்ட் லைஃப் பார்ட்னர் இருப்பாங்களே, உங்களோட ஆப்போனன்ட் பார்ட்னர் இருப்பாங்களே, அவங்க வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? யாருக்கு வந்து டபுள் சைடு லவ் இருக்கும், 2 பேரும் ஒன்னாவே லவ் பண்ணுவாங்க, ஒரு மனசா லவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 5, 11 லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி, இந்த 4 ஒரு சேர தொடர்பு கொண்டால், தொடர்புனா எப்படின்னா ஒன்றாக சேர்ந்து இருந்தாலும் சரி, பார்வை இருந்தாலும் சரி, பரிவர்த்தனை இருந்தாலும் சரி, இப்படி இருந்துச்சுன்னா அதுதான் தொடர்புன்றது. இந்த 4 அதிபதியும் தொடர்பு கொண்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக போத் சைடு லவ் அண்ட் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாகவும் நடக்கலாம். அது அரேஞ்ச் மேரேஜுக்கு வந்து குருவோட பார்வை வேணும். ஓகேங்களா? கண்டிப்பாக லவ் மேரேஜ் நடந்து வெற்றிகரமாக முடிக்கும். இதுதான் லவ் சக்சஸ்க்கான சீக்ரெட். போன ஜென்மத்தில் அவங்களுக்குலாம் ஒரு தொடர்பு இருக்கும். அதோடைய கண்டினியூஷனை தான் இவங்க வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அப்போ இது மட்டும் போதுமா? சரி, இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, லவ் மேரேஜ் அவங்களுக்கு நடக்கும், போத் சைடு லவ் இருக்குது, மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஓகே, இதில் அவங்க வந்து ஒரே கேஸ்டா, ஒரே கம்யூனிட்டியா, அதர் ரிலீஜனில், வேற கண்ட்ரி, வேற பீப்புளில் லவ் எப்படி லவ் பண்ணுறாங்கலாம் இருக்குல்ல, அதுக்கு என்ன வேணும்னா ராகு கர்மா வேணும். அப்போ 9ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கான்னு செக் பண்ணணும் ஜாதகத்தில். இந்த 4 கிரகம் சொன்னல, 1, 5, 11, 1, 7, இந்த 4ஓட சேர்ந்து 9ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அதர் ரீஜன், அதர் கண்ட்ரி பீப்புள், வேற்று மதத்தினர், வேற்று நாட்டவர், அவரோட வந்து திருமணம் ஏற்படும். ஓகேங்களா? இதுவே சந்திரனோட தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க சொந்த கம்யூனிட்டிலேயே வந்து மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல சூட்சமும் இருக்குது மேரேஜ் லைஃப்ல. சரிங்களா? அப்போ நீங்க லவ் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா? சில பேர் வந்து இப்போ வந்து நான் சொன்னல, உங்களோட ஆப்போனன்ட் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னல, அந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல. 5, 11, 7ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தா அவங்க உங்களை லவ் பண்ணுவாங்க. அது யாருன்றது உங்களுக்கு தெரியும். அந்த நபர் உங்களை லவ் பண்ணுவாங்க. அவங்களே வந்து உங்ககிட்ட ப்ரப்போசல் பண்ணுவாங்க, உங்களை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நீங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 5, 11ஆம் அதிபதி லக்னத்தோட மட்டும்தான் தொடர்பு கொண்டிருக்கு, 7ஆம் அதிபதியோட தொடர்பே கொள்ளலைன்னா கண்டிப்பாக அவங்களா வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் போய் ப்ரப்போஸ் பண்ணாதான் அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்க போய் ப்ரப்போஸ் பண்ணா மட்டும் அவங்க வந்து
அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. அவங்க ஜாதகத்தில் இதே போல் உங்களுக்கு வந்து 5-11 லக்னத்தோட தொடர்பு இருக்குது, அவங்களுக்கு 5-11 7ஆம் அதிபதி தொடர்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அவங்களுக்கு பொறுத்தவரை என்னது ஆப்போனண்ட் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். உங்களை பொறுத்தவரை நீங்கள் தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். பட் ஆப்போசிட் நீங்கள் தான் போய் ப்ரப்போஸ் பண்ணணுன்றது சொல்லிட்டேன், அது எந்த நபர்ன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதுக்கு வந்து ஏற்கனவே திருமண கொடுப்பினைன்ற டாபிக்லாம் பார்த்துருப்போம். அதுபடி அவங்களுக்கு அமைப்பு இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபார்முலா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக ஃபார்முலா இருந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல் லவ் மேரேஜ் லைஃபாக போய் முடியும். சரிங்களா? இவ்வளோதாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா லவ்லேயும் ஃபெயில் ஆக மாட்டீங்க, லைஃப்லேயும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ்பெஷலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் இந்த ரூல் அதெல்லாம் பார்க்க தெரியலனா இந்த டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் டிஸ்பிளேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.